மாதருட மாணிக்கம், தென்னகத்து ஜான்சி ராணி, சிவகங்கையினுடைய வீரமங்கை வேலுநாச்சியார், மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள், இன்றைய தினம் திருப்புவனத்திலே சிவகங்கை மாவட்டத்தினுடைய சர்வகாரர்கள் கொண்ட முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய அந்நியாரை வணங்கி எங்களுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர் மாவட்ட செயலாளர் திருவேணம் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய திருப்புவன ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் காந்தி அவர்களே, செட்டியம்பலம் அவர்களே மற்றும் உறுதுணையாக செயலாற்றிய அருமை சகோதரர் நகர்கழக செயலர் அலாவுதீன் அவர்களே மற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய எங்களுடைய தலைமை செயலாளர் பாசமிகு அண்ணன் பாசாரதி அவர்களே, கழகத்தினுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் அருமை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, கழக உயர்மட்ட குழு உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் பாலன் அவர்களே, கழக மகளிரணி செயலாளர் சகோதரி அங்கேற்கண்ணி அவர்களே மற்றும் என்றும் பணியாற்றக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் துரை பாஸ்கரன் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் மாயாளர் அவர்களே, செல்லக்கண் அவர்களே, ஞானமுத்து அவர்களே, பள்ளிய ரவிக்குமார் அவர்களே, மாவட்டத்தினுடைய தொழிற்சங்க பழனி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் வைசூர் ரஹ்மான் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் ராம் அவர்களே, பொதுக்குழு விஜயராஜன் அவர்களே, கேப்டன் முருகானந்தம் அவர்களே, வழக்கறிஞருடைய செயலாளர் சவுந்தரராஜன் அவர்களே, மாவட்ட செயலாளர் பழனிவேல் அவர்களே, மாவட்டத்துடைய மாநில செயலாளர் ராம்குமார் அவர்களே, மாவட்ட தொண்டணி செயலாளர் பழனி அவர்களே, விவசாய செயலாளர் முத்து பாலராஜ் அவர்களே, மாவட்ட வர்த்தக செயலாளர் குரு அன்பரசன் அவர்களே, மாவட்ட வர்த்தக செயலாளர் கிராபட்டி கண்ணன் அவர்களே, பட்டதாரி அணி சுரேஷ் கண்ணன் அவர்களே, மாவட்ட தொழிற்சங்கம் விரைச்செல்வம் அவர்களே, மாவட்ட தொழிற்சங்கம் ஐயனார் அவர்களே, பெரியசாமி அவர்களே, சீனியர் அவர்களே, முத்து முனியாண்டி அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே மற்றும் மானாமலை ஒன்றியங்களுடைய செயலாளர் தர்மா ராம் அவர்களே, ஒன்றியத்தினுடைய கிழக்கு செயலாளர் சிவராஜன் அவர்களே, இளையங்குடி ஒன்றிய தர்மராஜ் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலர் முத்துசாமி அவர்களே, சிவகங்கை தெற்கு ஒன்றிய செயலர் மணிகண்டன் அவர்களே, கண்ணபுரி ஒன்றிய செயலர் அருமையம்மன் அழகு அவர்களே, காலர் ஒன்றிய தொழில்நிலை செயலர் கிருஷ்ணா மூர்த்தி பாலமன் அவர்களே, குமரேஸ்வரர் எஸ் என் ராமதாஸ் அவர்களே, ஜாமீன் அவர்களே, தர்மராஜ் அவர்களே, அழகு விஸ்வராஜன் அவர்களே, தட்சிணாமூர்த்தி அவர்களே, பூமிநாதன் அவர்களே, அப்துல் அஜீஸ் அவர்களே, மகாதேவன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, பாண்டியராஜன் அவர்களே, செல்லையா பொன்னியன் அவர்களே மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக நகர்கழக அத்துணை நிர்வாகிகளும் கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நமது குடும்ப சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது அந்நியார் சிறப்பு பேருரையாற்ற இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கவிப்பா மட்டும் பாடி விடைபெற ஆசைப்படுகின்றேன். தத்தளிக்கும் தமிழகத்தை தரை சேர்க்க வந்த எங்கள் ஆளுமை நிறைந்த மாலுமே, திரைப்படம் தான் தூரத்து இடிமுழக்கம், ஆனால் அரசியலில் இவர் கர்ஜிக்கும் நரசிம்மன், தொண்டர்கள் பூஜிக்கும் ஏழைகளின் பெரிய அண்ணன், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராய் தமிழர் நலனுக்காய் குரல் கொடுத்த ஏழை பங்காளன், உதவிக்கரம் நீட்டி வானத்தை போல அள்ளி வழங்கும் மல்லல், கண்ணீர் விடும் விவசாயிக்கு மலையோல் துயர் போக்கும் உழவன் மகன், மக்களுக்கு பாதுகாப்பு தரும் மாநகர காவலே, தமிழகத்தின் பூந்தோட்ட காவல்காரனே, எளிமையாய் படையிடும் புன்மன செம்மலே, ஏழையின் துன்பம் கண்டு ஊறியிடும் சின்ன கவுண்டரே, உமக்காக வைதேகி மட்டுமல்ல தமிழ் வையகமே காத்திருக்கு, உம்மோடு போட்டி போடும் கட்சிகளுக்கு எமனாய் வந்த எங்கள் ரமணா, அக்கிரமம் எனில் மடியும் உன் நாக்கு, அக்கிரமம் எனில் மடியும் உன் நாவே, அன்பால் அணைக்கும் செந்தூர பூவே, ஊழலை உரித்து தமிழர் உரிமை காக்க உதித்த உன்னத கட்சி இது உண்மை கட்சி, அரசியல் பேன்சி ராணிகளுக்கு மத்தியில் கேப்டனின் கரங்கோட்ட தென்னாட்டு ஜான்சி ராணியே, எங்கள் அன்பு அண்ணனின் திருமதியே, தமிழ்நாட்டின் வெகுமதியே, எந்த நிலையிலும் மனம் கலங்காத வீர மங்கையே, போர்ப்படை தளபதியாக நாங்கள் இருக்கின்றோம். கேப்டனின் ஆணைக்காக வருகின்ற நாடாளுமன்றம் நம் ஆளும் மன்றமாய் மாறும். எல்லா மாவட்ட பொதுக்கூட்டத்திலும் கூட்டம் வந்த வண்ணமாய் அந்நியார் எண்ணத்தை தாங்கி நிற்கிறது. இரண்டு திராவிட கட்சிகளை ஆளுமை தலைமை இருக்கும் போது எதிர்த்து நின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி.